வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே, நான் டைரக்டாக வரேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது உண்மையாக அப்படிதாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவியெல்லாம் கொடுமைக்காரங்களாக இருந்தால் அதுங்களுக்குள்ளே ஒரு பேய்ங்க இருக்குன்னு தான் அர்த்தம். அது பேய்கள் ஆட்கொண்ட வரம்னு வேணால் சொல்லலாம். வரம்னு இல்லை, தரம் தாழ்ந்ததுன்னு சொல்லலாம். மனைவிங்கிறவ அந்த கணவனுக்கும் கணவன் குடும்பத்தாருக்கும் ஒரு அம்மன் தெய்வமாக இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி குடும்பத்தாருக்கும் மனைவிக்கும் ஒரு ஆண் தெய்வமாக இருந்து பாதுகாத்து நல்லது பண்ணி இப்படி தான் இருக்கணும். இதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கையில். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது உதவி புரிந்து கொள்ளணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இதுலேயே ஒரே பக்கம் கணவன் மனைவி வீட்டாரோடையே போகிறது ஒரு துரதிருஷ்டம், மனைவி கணவன் வீட்டாரோடையே போகிறது ஒரு துரதிருஷ்டம். அதோடு இல்லாமல் அதாவது மனைவி கணவன் வீட்டாரோடையே போகிறதுனாக்க தன்னுடைய பேரண்ட்ஸையும் கவனிக்காமல் தன்னுடைய பேரண்ட்ஸை கவனிக்கிறது தன்னுடைய என்ன சொல்கிறது, ஆண்களுடைய உரிமை தான், அது நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் நினைக்கிறது, இதெல்லாம் 100% தப்பு. ஸோ மனைவியும் கணவனும் எப்படி இருக்கணும், இது நிறையா பேர் சொன்னது. ஆனால் இப்போ உள்ள கொடுமை, ஒரு கல்யாணம் பண்ணின்ற அந்த பொண்ணு 10 நாளில் கணவனை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறானாக்கா அதில் உள்ள கொடுமை தான் நம்ம பார்க்கணும். இப்போ பகல்காம் இதில் கல்யாணம் ஆகி 7 நாளில் தன் கணவனை கையிலேருந்து அப்படி இழந்துட்டா அந்த பெண். அது ரொம்ப கொடுமை. அதாவது அவள் அவ்வளவு லவ் பண்ணிட்டு அந்த கணவனோட ஹனிமூன் போயிருந்த டைம் அந்த கணவனை சுட்டுட்டான் பாருங்க. அது ரொம்ப கொடுமை. அதை விட கொடுமை எதுன்னா, கல்யாணம் ஆகி 10ஆவது நாள் அந்த மனைவி, இன்னொரு வேறு இன்சிடென்ட் சொல்கிறேன், மனைவி கணவனை கொல்றதுங்கிறது இருக்குது பாருங்கள், அதுவும் கொன்னுவிட்டு மறைக்கிறது. இதெல்லாம் என்ன நினச்சின்னு பண்ணுறாங்க? மனைவி அமைவதெல்லாம் வரங்கிறத விட அந்த மனைவியாக இருந்து அப்படி பண்ணாலா, அவளுக்குள்ளே பேய் போச்சா, என்ன கன்றாவியோ தெரியாது. ஒரு இன்னசென்ட் அப்பாவி பையனை அப்படி கொண்டு இருக்காங்க. அந்த பெண் அவ்வளவு அழகாக இருக்குது. ஹெச்ஆரில் இருக்குது அந்த பெண்ணை. ஹெச்ஆரில் அது இருக்குது. அதுக்கு 24 வயசு. இந்த ராஜா ரகுவன்ஷிங்கிற இந்த பையனுக்கு 29 வயசு. 2 பேருக்கும் அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ணுறாங்க.